செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியும் அதனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளின் தேவையும் அதிகரித்துள்ளதாக இந்திய சுற்றுலாத்துறையின் தென்மண்டல இயக்குநர் திரு வெங்கடேஷ் தத்தாத்திரேயன் அளித்த பேட்டி, மத்திய அரசின் உணவக மேலாண்மை நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரியும் டாக்டர் யூஜின் உணவு வழங்குதல் தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாடு ஊட்டச்சத்து கல்வி குறித்து மாணவர்களுக்கு வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியும் அதனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் போன்ற துறைகளின் தேவையும் அதிகரித்துள்ளது குறித்து மத்திய சுற்றுலாத்துறையின் தென்மண்டல இயக்குநர் திரு வெங்கடேஷ் தத்தாத்திரேயன் கூறுகையில், வணக்கம். என் பேர் வெங்கடேஷன் தத்தாத்திரேயன். நான் இந்திய சுற்றுலாத்துறையில் தென்மண்டல இயக்குனராக பணிபுரிகிறேன். சென்னையில் இருக்க எங்கள் ஆஃபீஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சுற்றுலாத்துறை மிக வேகமாக வளர்ச்சி ஆகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி டியூ டு தி இன்க்ரீஸ்ட் மிடில் இன்கம், மிடில் கிளாஸ் அண்ட் மோர் டிஸ்போசபிள் இன்கம்னால நிறைய பேர் இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் இப்போ ஒரு லக்ஸரியாக இல்லாமல் அது ஒரு நெசசரியாக இருக்குது. கம்பைன்டு க்ரோத் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 டொமஸ்டிக் டூரிசம் இந்தியர்களே இந்தியாவுக்குள்ளே ஆல்மோஸ்ட் 29 கோடியே 48 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய க்ரோத். அது இல்லாமல் இப்போது 2024 ஃபாரின் டூரிஸ்ட் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நியர்லி 1 கோடி மக்கள் வந்திருக்காங்க. ஸோ சுற்றுலாத்துறையில் இந்த க்ரோத்னால ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்ல பெரிய டிமாண்ட் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரினா ஹோட்டல் செக்டர், டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. இது இல்லாமல் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ நல்ல பெரிய ஸ்கோப் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் டூரிசம் செக்டரில். ஸோ டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் செக்மெண்ட்டில் இட்ஸ் க்ரோயிங் லீப்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் சொல்லலாம். புது ஹோட்டல்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த க்ரோத்னால டிமாண்ட் ஃபார் ட்ரெயின் மேன் பவர் திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ரெயின் மேன் பவர் எங்கேருந்து வரும்னா, இப்போ மெயின்லி இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ் 21 சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது இந்தியாவில். மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அண்டர். அது இல்லாமல் ப்ரைவேட் செக்டர்லேயும் நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அக்ரிடேட்டட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு புது ஆப்ஷன், கரியர் ஆப்ஷன் என்னென்னா, நம்ம யூத்துக்கும் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் எம்ப்ளாயபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஐஹெச்எம்ஸில் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகும்போது கையில் 2 ஜாபோட வெளியே வராங்க. ஸோ விச் இன்ஸ் 200% எம்ப்ளாய்மெண்ட். ஸோ தட் இஸ் தி லெவல் ஆஃப் க்ரோத். Plus, not only hospitality industry, other related industries like facility management, event management, airline, aviation, அங்கே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது இப்போது யூத்துக்கு. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி ஐ வுட் சே தட் the ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணலாம் ஃபார் கேரியர் சாய்ஸு. அண்ட் இதனால் இண்டஸ்ட்ரிக்கும் ட்ரெயின் மேன் பவர் கிடைக்கும். எம்ப்ளாயபிலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது நீங்கள் இன்கேஸ் சம்படி டசன்ட் வாண்ட் டு ஒர்க் எதனா ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கும் ஒரு நல்ல வசதி இருக்குது. இப்போ நிறைய பேர் இதை படிச்சுட்டு ஓன் பேக்கரிஸ் ரன் பண்ணுறாங்க, ஓன் ஃபுட் ப்ரொடக்ஷன், க்ளவுட் கிச்சன்ஸ் ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு பிக் சஜஷன் டு பேரண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யூ லுக் அட் அஸ் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் ஒரு கேரியராக நீங்கள் பார்க்கலாம். இது ஹாஸ்பிட்டாலிட்டி பற்றி சொன்னேன். அது இல்லாமல் ட்ராவல் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் குவாலியரில் இருக்குது, நெல்லூரில் இருக்குது, நொய்டாவில் இருக்குது. ஸோ ப்ளஸ் மெரி யூனிவர்சிட்டிஸ்லேயும் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்னு தனியாக கோர்சஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா டூரிசம் இட்ஸ் அன் ஆல்வேஸ் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அண்ட் டிமாண்ட் கண்டினியூஸாக இருக்கும். எஸ்பெஷலி இந்தியாவில் இப்போது பார்க்குற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா it is one of the biggest, fastest growing segment, and contribution to GDP also almost 5.9%, and 9 employment almost contribute 9% of employment in the country. So considering the vast scope, there is a big opportunity for the youth to look up the career in hospitality industry. Thank you. உணவக மேலாண்மை நிறுவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர் டாக்டர் யூஜின் உணவு வழங்குதல் தொழில்நுட்பம் மற்றும் பயன்பாடு ஊட்டச்சத்து கல்வி குறித்து மாணவர்களுக்கு வழங்கும் தகவல்கள். வணக்கம் மாணவர்களே.
12th முடிச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நமக்கு வந்து இன்ஜினியரிங், மெடிசின் மற்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரியே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜின்ற ஒரு நல்ல ஒரு படிப்பு காத்துட்டு இருக்குது. ஸோ பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஐஹெச்எம், அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். நான் டாக்டர் யூஜின் இங்கே வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராகவும் இருக்கிறேன். 12th முடிச்சுட்டு எந்த ஸ்ட்ரீமில் படித்தாலும் நமக்கு இங்கே அட்மிஷன் பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு வந்து NCHM JEE அப்படின்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதணும். இதில் எழுதி ஆல் இண்டியா ரேங்கிங் மூலயமா நமக்கு வந்து அட்மிஷன் வரும். ஸோ இதோட கோர்ஸோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். 3 வருஷமுமே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் நிர்வகிக்கக்கூடிய என்னென்ன டேலண்ட் நமக்கு வேணுமோ, என்னென்ன ஸ்கில் வேணுமோ எல்லாத்தையுமே வந்து இந்த 3 இயர்ஸில் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். இதில் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், கம்யூனிகேஷன், இன்ஜினியரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி லா, ஹாஸ்பிட்டாலிட்டி அக்கௌண்ட்ஸ், இப்படி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இந்த 3 வருஷமும் நம்ம படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது சேர்றதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசி இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற யாருனாலும் இதில் படிக்கலாம். வயது வரம்பே தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுடைய பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணுமோ அது எல்லாமே நாங்கள் எஃபர்ட்ஸ் எடுப்போம். 3rd இயரில் நமக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் மினிமம் 50 கம்பெனிஸ் வராங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு. அப்ராட்லேருந்தும் வராங்க, ஆல் இண்டியா லெவல்லேருந்தும் வராங்க. ஸோ எங்கெங்கே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்ராட், ஃப்ளைட் கேட்ரிங், க்ரூஸ் லைனர்ஸ், ரீட்டைல் கம்பெனிஸ், அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், கோவர்க்கிங் ஸ்பேசஸ் அப்படின்னு பல இடங்கள்ல நமக்கு வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் படிக்கிற அத்தனை பேருக்குமே மினிமம் 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ், 2 ஆஃபர்ஸ் ஆகுது கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் மூலயமா வருது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் நிறைந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் படிக்கலாம். நீங்கள் எப்போனாலும் காலேஜுக்கு வரலாம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களை வரவேற்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் பேரண்ட்ஸோட இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், எப்படி கிளாஸஸ் நடக்குதுன்றதை பார்க்கலாம், லேப் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம், அங்கே படிக்கிறவங்களோட நீங்கள் இன்ட்ராக்ஷன் கூட பண்ணலாம். நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நான் உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காமிச்சு உங்களுக்கு என்னென்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பெரிய சக்ஸஸ் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஷெஃப் தாமு எல்லாருக்குமே தெரியும்ல, குக் வித் கோமாளியில் ஜட்ஜாக வருவாங்க. அவங்க இந்த காலேஜில் படித்தவங்க தான். இன்றைக்கி பாருங்கள், பத்மஸ்ரீ அவார்டே அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ நல்ல ஒரு கோர்ஸ், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 1963 ஆரம்பித்த ஒரு இன்ஸ்டிடியூட். இத்தனை வருஷம் ஆண்டுகளாக எவ்வளவோ பேருக்கு இது மூலயமா நல்ல ஒரு ஃபியூச்சர் செக்யூர் பண்ணி கொடுத்துருக்குது. அப்போ நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக எங்களை அட்மிஷனுக்கு அணுகலாம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம். தேங்க்யூ. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மரம் வளர்ப்பது உலகிற்கு செய்யும் பெரும் சேவை என்றும் அனைவரின் நலனுக்காக மரம் வளர்ப்பது அவசியம் என்றும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒற்றுமை மற்றும் தேசப்பற்றின் அடையாளமாக வந்தே மாதரம் பாடல் திகழ்வதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கு அதற்கான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.